பெங்களூரு ஈஜிபுராவில் உள்ள கோதண்ட ராமசாமி கோவில் அறக்கட்டளையினர் மாபெரும் விஷ்ணுவின் சிலையை அமைப்பதற்கு விரும்பினர். அதற்காக மத்திய மாநில அரசுகளை அணுகி அனுமதியும் பெற்றனர். இந்த அறக்கட்டளையினர் 64 அடி சிலையை உருவாக்க ஒற்றை கல்லாக தேடினர். கிடைக்காத பட்சத்தில் அரசினர் தொலைதூர செயற்கைக்கோளின் உதவியால் சிலை செய்ய தேவையான ஒற்றைக்கல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா கொரக்கோட்டை கிராமத்தில் இருப்பதை கண்டறிந்தனர். பின்னர் 2014ஆம் ஆண்டு முதலே சிலையை செதுக்கும் பணியை தொடங்கி முதலில் முகத்தை மட்டும் செதுக்கினர். 300 டன் எடை கொண்ட இந்த கல்லை பெங்களூருக்கு எடுத்து செல்ல மும்பை ரேஷம் சிங் கம்பெனியிடம் ஒப்பந்தம் போடப்பட்டது. அவர்கள் இப்பெரும் பாறையை எடுத்து செல்வதற்கு 240 டயர்கள் கொண்ட ட்ரக் ஒன்றை தயார் செய்தனர். சிலைக்கான கல்லை எடுத்துக்கொண்டு நகர்ந்தபோது ட்ரக் திணறியது, டயர்கள் வெடித்தன. செல்லும் வழியெல்லாம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இடையூறுகள் நிகழ்ந்தன. ட்ரக் செல்லும் வழியில் உள்ள குடிசைகள், ஏழைகளின் வாழ்விடங்கள் பெய்த்து எரியப்பட்டுள்ளன. கடைகள் இடித்து தள்ளப்பட்டுள்ளன. மயிலம்பட்டம் வெள்ளிமேட்டை சேர்ந்த குபேரன் என்பவரின் 2 மாடி வீடு சிலைக்கான கல்லை கொண்டு செல்லும் போது இடிந்து விழுந்தது. இப்படி நஷ்டத்தை உண்டாக்கி கொண்டே இந்த ட்ரக் சென்று கொண்டிருக்கின்றது. நஷ்ட ஈடு வழங்குவதாக சொல்லி ஒரு தொகையை வழங்கிவிட்டு பிறகு தருவதாக கூறி பாதிப்புக்குள்ளானவர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர். அறக்கட்டளையினர் எங்கே இருக்கின்றார்கள் என தெரியாத நிலையில் வாகன ஒப்பந்ததாரர்களே இவ்வாறு அராஜக செயல்களை செய்கின்றனர். காவல்துறையினரோ வருவாய்த்துறையினரோ இவற்றை கண்டுகொள்ளாத நிலையில் ட்ரக் செல்லும் வழியெங்கும் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படுகின்றன. இன்னொரு சுவையான செய்தி என்னவென்றால், விஷ்ணுவின் முகம் செதுக்கப்பட்டு இருப்பதால் அதை காட்டி நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை ஒப்பந்ததாரர்கள் திரட்டுகின்றனர். மக்கள் புகார் அளித்து ஆட்சியர் வந்ததும் அவரும் விஷ்ணுவை தரிசித்துவிட்டு போனதை ஒருவர் தொலைக்காட்சி பேட்டியின் போது தெரிவித்தார். இந்நிலையில் இந்த பிரம்மாண்ட விஷ்ணு சிலை குறித்து வழக்கறிஞர் ரத்தினம் என்பவர் தாக்கல் செய்துள்ள பொதுநல வழக்கின் மீது விசாரணை நடைபெற்றது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிலையை கொண்டு செல்ல தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் இந்த அனுமதி பிப்ரவரி 4ஆம் தேதி வரை செல்லும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து நிபந்தனைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டனர். சிலை ட்ரக்கில் எடுத்து செல்வதன் காரணமாக பாதிப்புக்குள்ளான மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடமும் நாடாளுமன்ற உறுப்பினரிடமும் புகார் கூறினர். ஆனால் எதையும் அவர்கள் கவனிக்கவில்லை. இந்நிலையில் இந்த பிரச்சனையில் சிவில் உரிமை கழகம் சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றது. அவை என்னவென்றால், தமிழக அரசு பொது சொத்தான குன்றுப்பாறையை எந்த அடிப்படையில் வழங்கியது என்பதை தெளிவுபடுத்துவதுடன் இதுவரை சேதப்படுத்தப்பட்ட வீடுகள், கடைகள் மற்றும் பொது சொத்துக்களுக்கு உரிய இழப்பீட்டினை கோதண்ட ராமசாமி அறக்கட்டளையிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை சிவில் உரிமை கழகம் முன்வைக்கின்றது. இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்காக போடப்பட்டு நீதிபதிகள் கனிம வளத்துறையிடம் அறிக்கையை கேட்டுள்ளனர். 4 வாரத்தில் அவர்கள் கொடுக்க உள்ள அறிக்கையில் என்ன உள்ளடக்கத்தை பெற்றிருக்கின்றது என்பதை நாடே ஆவலாக எதிர்பார்க்கின்றது. மாநில உரிமைகள் குன்றை வெட்டி தருவதிலும் பறிபோகிறதே என்பதை சுட்டிக்காட்டும் முரசொலி நாளேடு கர்நாடகத்தின் சாமுண்டி மலையிலிருந்து 300 டன் பாறைக்கல்லை ஏதேனும் ஒரு பணிக்காக தமிழ்நாடு அரசு இவ்வளவு எளிதாக வாங்கிவிட முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளது.